ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் இனிய நல்வணக்கம். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கந்த சஷ்டி விரதம் இப்பொழுது ஆரம்பிக்கின்றது என்பதனை பற்றி நாம் இப்பொழுது பார்க்கலாம். மகா கந்த சஷ்டி விரதம் வருகின்ற அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி, அதாவது 22/10/2025 அன்று ஆரம்பமாகின்றது. பிறகு 27 சூரசம்காரம், 28 திருக்கல்யாணம். 48 நாள் விரதம் இருப்பவர்கள் செப்டம்பர் 10ஆம் தேதி ஆரம்பித்து அக்டோபர் 27 அன்று நாம் முடிக்கலாம். சூரசம்ஹாரம் அன்று நாம் முடிக்கலாம். பிறகு விரதம் இருப்பவர்கள் எளிமையாக உணவை எடுத்துக்கொள்ளலாம். அதாவது சைவ உணவை நாம் எடுத்துக்கொள்ளலாம். பிறகு நாம் 6 நாள் மட்டும் அல்லது இந்த சூரசம்ஹாரம் நடக்கின்ற அந்த ஒரு நாள் மட்டும் கூட நாம் விரதத்தை மேற்கொள்ளலாம். மாலை அணிந்து விரதம் இருப்பவர்களும் கையில் காப்பு கட்டிக்கொண்டு விரதம் இருப்பவர்களும் இருக்கலாம். இல்லை என்றால் நாம் எளிமையாக விரதத்தை அனுஷ்டிக்கலாம். காலையில் எழுந்து குளித்துவிட்டு பூஜை அறையை சுத்தம் செய்துவிட்டு நாம் நெய் தீபம் ஏற்றி வைக்கலாம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைக்கலாம். அருகில் கோவில் இருந்தாலும் கோவிலுக்கு சென்று பிரார்த்தனையை செய்து கொள்ளலாம். இல்லை என்றால் நம் வீட்டிலேயே எளிமையாக பூஜையை மேற்கொள்ளலாம். அதே மாதிரி மாலையிலும் விளக்கேற்றி வைத்துவிட்டு நாம் வழிபடலாம். அந்த 48 நாட்களும் நமக்கு தெரிந்த முருகன் பாடல்களை நாம் பாடலாம். வேல்மாறல், கந்தசஷ்டி கவசம், திருப்புகழ், முருகன் காயத்ரி மந்திரம் நமக்கு எது தெரியுமோ நாம் சொல்லலாம். அப்படி இல்லை என்றால் ஓம் சரவண பவ என்று 108 முறை கூட நாம் சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.